வெள்ளம் தெரிக்காமல் போய குடிவெள்ளத்துக்கு வேண்டிட்டு இருக்க போகும்போது ஆணையில் அவகடத்தப்பட்டு ஆள் இப்போ நடக்க முடியாத ரீதியில் வீட்டில் பெட் ரெஸ்ட். யானை தூக்கி எரிஞ்சது எருத்துக்கு அந்த பக்கம் ஆனதுனால அவர் உயிர் காப்பாற்றப்பட்டது. இல்லாட்டி யானை அந்த ஆளையும் கூட நேற்று நைட்டு கொன்றக்குள்ள காரியம் நடக்கும். யானை பாதுகாப்புன்னு சொல்லி ஒரு வார்டு வாட்சரமாக நியமிக்கிறாங்க. எல்லா வார்டுலேருந்து 3 பேர் 4 பேர் கேட்குறாங்க. ஸோ கொடுத்தாலும் கூட யானை எப்படி வருதுன்னு கூட இவங்களை கண்டுபிடிக்க முடியல. இனி இவங்க சம்பளம் வாங்கிட்டு இனி அவங்க வேறு ஆனை வர்ற இடம் தெரியாமல் இருக்கிறாங்களோ என்னமோ தெரியல. அது மாத்திரம் இல்லை, இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாஸ் நடத்தி இந்த யானை இனி கட்டுப்பாட்டில் இல்லைன்னு சொன்னால் இப்போ கீழே எல்லாம் உணக்காகும்போது யானை மொத்தம் மேலே வரும். அப்போ நான் ஒரு கேள்வி ரேஞ்ச் ஆஃபீஸர்கிட்ட கேட்டேன், சார் இவருந்து கோடிகள் சந்தனம் பறிக்கிறீங்களா, இதில் கொஞ்சம் பைசா இந்த இங்கே தாமசிக்கிற ஒரு ஏதானாலும் ஒரு 10-25,000 பேர் தாமசிக்கிற ஒரு மறைகிறவங்க அதிலும் கூட இதை ஒரு பாதுகாக்கிறதுக்கு கூட இந்த சர்க்கார் இந்த பைசா கொடுக்கலையா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறார், அது இன்னும் ஒரு பைசா கூட நமக்கு எடுத்து செலவாக்கான் மார்க்க இல்லைன்னு சொல்கிறாங்க. 4 கோடி ரூபா பென்சிங்னு சொல்லி வருஷம் 5 கழிய போகுது. எல்லா யோகத்திலும் இந்த சர்ச்சை நடக்கத்தான். எது நாளைக்கு கூட இந்த யோகம் கூப்பிட்டுருக்காங்க. 916 ഹോൾമാർക്ക് സ്വർണ്ണാഭരണങ്ങൾ, 92.5 വെള്ളി ആഭരണങ്ങൾ, കുട്ടികൾക്കായുള്ള പ്രത്യേക കളക്ഷനൊപ്പം ലൈറ്റ് വെയ്റ്റ് ആഭരണങ്ങളുടെ കമനീയ ശേഖരം. 6/4/2025 இரவு 8 மணி அளவில் பாம்பம்பாறையில் வைத்து ராமர் கரடி வள்ளத்தில் தாமசம் ராமருடைய மகன் முனியசாமி ஆணையிலிருந்து அற்புதகரமாக உயிர் காப்பாற்றப்பட்டுள்ளது. காரணம், கழிஞ்ச வருஷம் இதே போல் அப்பஞ்சேட்டன் கூட தம்பி குஞ்சாப்பு சேட்டன் காலையில் ஒரு 8 மணி அளவில் வெள்ளம் தெரிக்காமல் போய குடிவெள்ளத்துக்கு வேண்டிட்டு இருக்க போகும்போது ஆணையில் அவகடத்தப்பட்டு ஆள் இப்போ நடக்க முடியாத ரீதியில் வீட்டில் பெட் ரெஸ்ட். அதுக்கு துச்சிய நிசார பைசா தான் சர்க்கார் கொடுத்துருக்கு. அதே போல் இப்போ இந்த இவருக்கும் ராமருடைய மகன் முனியசாமி என்பவர் ஒரு ரிசர்ட்டில் தொழிலாளி வேலை செஞ்சிட்ருக்காரு. இரவு 8 மணி அளவில் சொரக்குளத்துலேருந்து மகாபேட்டிலேருந்து போகும்போது கரெக்டாக அந்த நடந்த சம்பவத்திலேருந்து கொஞ்சம் தூரம் இது ஆற்றுக்கூட அது கொஞ்சம் மேலே ரோட்டில் வச்சு ராத்திரி 8 மணி அளவில் அவர்கிட்ட அது யானை தூக்கி எரிஞ்சது எருத்துக்கு அந்த பக்கம் ஆனதுனால அவர் உயிர் காப்பாற்றப்பட்டது. இல்லாட்டி யானை அந்த ஆளையும் கூட நேற்று நைட்டு கொன்றக்குள்ள காரியம் நடக்கும். காரணம் சொல்ல வேண்டிய காரியம், யானை பாதுகாப்புன்னு சொல்லி ஒரு வார்டு வாட்சரமாக நியமிக்கிறாங்க. எல்லா வார்டுலேருந்து 3 பேர் 4 பேர் கேட்குறாங்க. ஸோ கொடுத்தாலும் கூட யானை எப்படி வருதுன்னு கூட இவங்களை கண்டுபிடிக்க முடியல. இனி இவங்க சம்பளம் வாங்கிட்டு இனி அவங்க வேறு ஆனை வர்ற இடம் தெரியாமல் இருக்கிறாங்களோ என்னமோ தெரியல. அது மாத்திரம் இல்லை, இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாஸ் நடத்தி இந்த யானை இனி கட்டுப்பாட்டில் இல்லைன்னு சொன்னால் இப்போ கீழே எல்லாம் உணக்காகும்போது யானை மொத்தம் மேலே வரும். காரணம், தமிழ்நாட்டில் உணக்க சமயம் வந்துடுச்சுன்னு சொன்னால் ஆணைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, லெவலில் போகும்போது டாங்கி கட்டிருக்காங்க. அதே போல் தென்னை மடல் பட்டத்தை உணங்க தென்னை இதெல்லாம் உடச்சி அங்கே ஒரு லோடு கணக்கில் இறக்கி கொடுக்குறாங்க. அதனால அதிலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் 9,000 இருக்குது, அங்கே கூட யானை போகிறதில்ல. പക്ഷേ நமக்கு 16 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் கடந்து காந்தல்லூர் பெருமலை புத்தூர் வரை அந்த யானை போகுது. அப்போ அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியாத பின்ன ஃபாரஸ்ட்டுக்காரங்க சொல்லிட்டு என்ன செய்கிறது? அது மாத்திரம் இல்லை, சர்க்கார் அது ஒரு கழிவுகேடு உள்ள சர்க்கார். மந்திரி என்ன செய்யணும்னு முக்கியமந்திரி சொன்னால் தான் செய்வாப்பில். அந்த கண்டிஷனில் போய்கிட்டு இருக்க நிலைமையில் சர்க்கார் இப்படி ஒரு நிலப்பாடில் போச்சுன்னா பெரிய போராட்டம் வரும். நாளைக்கு இந்த ஃபாரஸ்டோட மீட்டிங் கூப்பிட்ருக்காங்க. கழிஞ்ச மாதம் கூப்பிட்டு தான் நம்ம இந்த காரியம் சொல்லியிருந்தோம். அப்போ நான் ஒரு கேள்வி ரேஞ்ச் ஆஃபீஸர்கிட்ட கேட்டேன், சார் இவருந்து கோடிகள் சந்தனம் பறிக்கிறீங்களா, இதில் கொஞ்சம் பைசா இந்த இங்கே தாமசிக்கிற ஒரு ஏதானாலும் ஒரு 10-25,000 பேர் தாமசிக்கிற ஒரு மறைகிறவங்க அதிலும் கூட இதை ஒரு பாதுகாக்கிறதுக்கு கூட இந்த சர்க்கார் இந்த பைசா கொடுக்கலையா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறார், அது இன்னும் ஒரு பைசா கூட நமக்கு எடுத்து செலவாக்கான் மார்க்க இல்லைன்னு சொல்கிறாங்க. 4 கோடி ரூபா பென்சிங்னு சொல்லி வருஷம் 5 கழிய போகுது. எல்லா யோகத்திலும் இந்த சர்ச்சை நடக்கத்தான் செய்யுது. நாளைக்கு கூட இந்த யோகம் கூப்பிட்டுருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, இதில் பஞ்சாயத்தும் கூட முன்னால் நிற்கணும். ஏன்னா சர்க்கார் பறிக்கிற பஞ்சாயத்துக்கு அதில் தீர்மானிக்கிறதுக்கு சர்க்கார் பஞ்சாயத்து திரஞ்செடுக்கப்பட்ட ஒரு சர்க்கார். அப்போ அதில் இருக்க பிரதிநிதிகளோ அல்ல பஞ்சாயத்து பிரசிடண்ட்டுக்கோ செக்ரட்டரிமாருக்கோ அதில் உள்ள அதிகாரம் இருக்குது. அதை உபயோகப்படுத்தி கொண்டு எம்எல்ஏ இருக்கிறாரு. இப்போ இதெல்லாம் சர்க்கார் எல்லாம் இருக்குது. இதை ஒரு கட்டுப்பாட்டு கொண்டு வர முடியலை. இப்படி ஒரு யானை நேற்று நைட்டு செஞ்சுருக்கு. இங்கே எத்தனையோ யானைகள் வர வேண்டி இருக்குது. அப்போ இனி உயிருக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ரீதிக்கு வரும். இனி எல்லாம் இந்த 2 மாதத்துக்கு கெஸ்ட்டும் காரியங்கள் ராத்திரி பகலுமாக ஆளுகள் நடமாடக்கூடிய ஒரு பஞ்சாயத்து காந்தலூர். அப்போ அதை ஒரு முன்னுதாரணமாக இது எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னால்
இந்திய நேஷனல் காங்கிரஸ் முன்னாடி வைத்துக்கொண்டு மிகப்பெரிய தர்ணா போராட்டம் ரோடு மறியல் சகிதம் நாங்கள் நடத்துவோம். அதில் ஒரு மாற்றம் இல்லை.